சாம்பத் பாண்டவங்கிறது கிருஷ்ண பரமாத்மா. அவரோட உங்களை நீங்க ஒப்பிட்டுக்கிறது சரியில்லை. நான் எதுவுமே பேசல. உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். தேடிக்கிட்டு வரும்போது 4 முறை விசாரிக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் நம்பியே ஆகணும். யார் நீங்க? சாமி கையெடுத்து கும்பிடுங்க, கால்ல விழுங்க. சரணாகதி அடையணும். சரணடைஞ்சா காரியம் சித்தி. நம்பியாகணும். நம்புனா முக்தி. அஜ்ஞானாச்ச கிருதம் பாபம் சுக்ஞானாச்ச வினஷ்யதி சுக்ஞானாச்ச கிருதாத் பாபாத் ரவ்ரவம் நரகம் பிரஜேத். தெரியாமல் செய்த பாவத்திற்கு அறியாமை என்று பெயர் சூட்டி மன்னிக்கலாம். பாவத்தை திருத்திக் கொள்ள கௌரவம் பார்த்தால் அந்த கௌரவம் சாபமாகும். நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்க முன்னாடி சரணடைய முடியாது. அது பாவம். நரகத்தை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. ஊரு சக்கராபுரம். பெயர் சகல வேதங்களையும் அறிஞ்ச விருப்பாட்ச சாஸ்திரி. தெய்வாம்சம் உங்ககிட்ட இருந்தாலும் அகங்காரம் பிடிச்சவர். வாயால சொல்றது வேதம், பூஜை பண்றது அந்த திரிபுர சுந்தரிய, சாப்பிடுறது சுத்த சைவம். ஆனா தேடி வந்திருக்கிறது அசைவ பிரியன. ஒரு பொண்ணுக்கு பயந்து போய் உட்கார்ந்திருக்க. திரிபுர சுந்தரி அவ பேரு. அதனாலதான் என் காலை பிடிக்க தயாரா வந்திருக்க. ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லனா திரும்பி பார்க்காத, அப்படியே போயிடு. நீங்க சொன்னது உண்மை. சூரியன் அஸ்தமனமாகிற மேற்கு திசைக்கு வா, தீர்வு சொல்ற. அந்த பொண்ணை உங்களால முழுசா ஒழிச்சு கட்ட முடியுமா? நாட்டியே மந்திரத்தை சொல்ல கேளு. நலமாய்தான் ஜபிக்க 3 காலம். ஊட்டியே ஓம் நமோ பகவதே கிரமா காலி சாமுண்டியாயி நிட்டியே வைரவி சாமண்டி ஓங்காரி நிமில மகாசக்தி நமக. விசனம் வேண்டாம், விசனம் வேண்டாம். உனக்கொரு பரிகாரம் நான் சொல்வேன். இறுதியில் வெற்றி உனக்கே. நிலையில்லாத இந்த உலகத்தில் ஜெகதீசனான உமா மகேஸ்வரனை நம்புவதென்றால் உனக்கு ஜனன மரணங்கள் இருக்குமேயானால் பரம பதத்தையே மாற்றும் சக்தி தருகிறேன். வெற்றி உன்னை தேடி வரும். ஊர் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு வருவாளாம். அப்ப யாரும் எதிர போக கூடாதா? ஒரு தடவை இப்படிதான் யாரோ சரியான பைத்தியக்காரன் போல இருக்கு. அம்மா வீதி உலா போற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கா. அப்ப அவன் அம்மனை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு கோயில்ல இருக்க கர்ப்பகிரகத்துக்கு போய் அம்மன் வீதி உலா போற நேரத்துல சரியா 12 மணிக்கு அந்த மகமாயி முன்னாடி குறுக்க படுத்துக்கிட்டு தூங்கிட்டானா. அம்மன் பீடத்திலிருந்து எழுந்து வீதி உலா போகிறான்னு கிளம்பும் போது கீழே அந்த பைத்தியக்காரன் படுத்துக்கிட்டு இருந்தானா. மகமாய் அவனை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னாளாம். அவன் அம்மனை அப்படியே உயிரோட பார்த்து பயந்து போயிட்டானா. அவன் உயிர் போயிடுச்சான். இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரரு கண்ணால பார்த்த மாதிரியே சொன்னாரு. அப்படின்னா அந்த அம்மனை பார்க்கலாமா? என்னமோமா உன் மாமனாரு சொல்லுவாரு. அவர் அம்மனோட உபாசகருங்கிறதுனால எனக்கும் ஆமான்னு படும். மாமாவே இந்த விஷயத்த சொல்லியிருக்காருனா இது சத்தியம்னு தான் எனக்கு தோணுது. அது சரி, இன்னைக்கு என்ன திடீர்னு அம்மனை பார்க்கணும்னு விசித்திரமா புலம்பிட்டு இருக்க நீ? உன் மனசுல என்ன இருந்தாலும் அம்மனுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி சொல்லு. அவ காதுல விழுந்துருச்சுன்னு நினைச்சுக்க. இல்ல, நான் அந்த மகமாய பார்த்தே தீரணும். நேர்ல பார்த்து பேசியே ஆகணும். எதுக்கு?
இன்னைக்கு லலிதா ஏன் விசித்திரமா நடந்துக்கிறா? தங்கச்சி வீட்டுக்கு இவ போயிட்டு வந்ததுல இருந்து என்னமோ ஆயிடுச்சு இவளுக்கு. சேகரனை விசாரிச்சா தெரியும், அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவான். அம்மா, நீதாம்மா காப்பாத்தணும். எங்க குடும்பத்தை உன் காலடியில சமர்ப்பிக்கிறேன். சொல்லு, உன்னோட குறிக்கோள் என்னன்னு சொல்லு. என்னுடைய குறிக்கோள், என்னோட வாழ்க்கை லட்சியம், சக்கராபுரி அம்மனுடைய உற்சவத்துல வெளியே வரப்போற அந்த ஸ்ரீ சக்கரம் என்னோட கைவசம் ஆகணுங்கிறது தான். இருபத்தோரு வருஷங்கள் பூமி தாயோட கர்ப்பத்துல இருக்கிற ஸ்ரீ சக்கரம் பூமிக்கு மேல வரும். வந்து அம்மனுடைய பீடத்துல தரிசனம் கொடுக்கும். உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமி தாயோட கர்ப்பத்துக்கு திரும்ப போயிடும். மறுபடியும் அதோட தரிசனம் கிடைக்கணும்னா 21 வருஷங்கள் காத்து கிடக்கணும். இன்னிலிருந்து சரியா 42வது நாள் பூகர்ப்பத்திலிருந்து ஸ்ரீ சக்கரம் மேல வரும். அது மறுபடியும் பூமிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை ஏன் கைவசப்படுத்திக்கணுங்கிறது என்னோட லட்சியம். அதுக்காகத்தான் நான் உயிரோட இருக்கேன். இதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? ஸ்ரீ சக்கர என்னுடைய விருப்பம் விருப்பாட்ச சாஸ்திரி. அதுக்காக 20 வருஷம் மயானத்துல இருக்கிற அகோரிகளோட சேர்ந்து, யோகிகளோட சேர்ந்து வித்தைகளை எல்லாம் கத்துக்கிட்டு துர்காஷ்டமி என்னைக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருக்க. இப்போ திடீர்னு நீ வந்து உதவி வேணும், ஸ்ரீ சக்கரம் எனக்கு வேணும்னு கேட்டா என்னால முடியாது. ஸ்ரீ சக்கரம் வேணும்னு நீ நினைச்சீனா உன் தலை உருளும். எச்சரிக்கிறேன். ஸ்ரீ சக்கரம் பரம பவித்திரமானது. அதை தொடர யோக்கியதை உனக்கு கிடையவே கிடையாது. வைதிக பரம்பரையில பிறந்தவங்க கையில கிடைக்க வேண்டிய மாணிக்கம் அது. உன்ன மாதிரி மந்திரவாதிங்க அதை பாக்குறதுக்கு கூட தகுதி கிடையாது. ஸ்ரீ சக்கரத்தோட மகிமைய பத்தி உனக்கு தெரியாது. அதை தொடர முறை தெரியாம அதை தொடவே முடியாது. உன் ஆச்சாரம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் அதுக்கு பத்தாது. தேவையில்லாம அது மேல ஆசைப்பட்டு பைத்தியக்காரனாகாத. அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிரு. பிறந்ததுல இருந்து அந்த தாயை ஆராதிச்சுக்கிட்டு ஸ்ரீ சக்கரத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அதை அடையிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தடையா இருக்கிறவளை தூக்கி எறியணும்னு தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஸ்ரீ சக்கரத்தை பத்தி என்ன விட உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு பரதேசி. தொட்டதுக்கெல்லாம் சாம்பலை தூக்கி போடவ, நெருப்ப வரவழைக்கு மட்டும்தான் உனக்கு தெரியும். உதவி கேட்கலாம்னு வந்தா இப்ப நீயே எனக்கு எதிரி ஆயிட்டே இல்ல? பரவாயில்ல, நான் வேற வழிய பாத்துக்கிறேன். இனிமே நீ எரிமலையை கொண்டு வந்தாலும் அதை தாண்டி போற தைரியம் இந்த விருப்பாட்ச சாஸ்திரிக்கு இருக்கு. நில்லு. ஸ்ரீ சக்கரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சக்கராபுரி ஸ்ரீ சக்கரத்துக்கு பல 100 வருஷங்கள் இதிகாசங்கள் இருக்கு. அதுக்கு ஆதாரமா இதோ இது இருக்கு.